வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி தெளிவா விளக்கறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் டிவிகே பிஜேபி கூட்டணி விவகாரம். டிவிகே பிஜேபி கூட்டணி விவகாரத்துல அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? வேறு வழியே இல்லை. விஜய்க்கு அமித்ஷா, எடப்பாடி இரண்டு பேரும் விஜயை அங்கீகரிப்பதற்கான ஆட்கள். விஜய் இப்பொழுது அரசியல்ல ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். அமித்ஷாவும் எடப்பாடியும் டாக்டரேட் முடித்தவர்கள். அப்போ இவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. இவர் யாரை எதிர்க்க போகிறார்? திமுக விஜயை விட பல மடங்கு வலிமையானவர்கள். பல ஆண்டு காலம் ஆட்சியை, அதிகாரத்தை சுவைத்தவர்கள். அப்போ இந்த இரண்டு பக்கமும் விஜய் நின்று தனியாக ஆட்சியை பிடிப்பதற்கு 20 ஆண்டு காலம் ஆகும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எம்ஜிஆர் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் ஆச்சு. அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்கு 1949 கட்சி ஆரம்பிக்கப்பட்ட திராவிடர் முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 67 தான் ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சார், 77 முதலமைச்சர் ஆனார். ஆனால் அந்த 72 கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கே எம்ஜிஆர் தேவைப்பட்டார். இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருந்தால்தான் நீங்க முதல் முறையில ஆட்சியை பிடிக்க முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அவருக்கு 2 கத்திகள் தொங்குகிறது தலைக்கு மேல். ஒருவர் அமித்ஷா கத்தி, இன்னொருவர் திரிஷா கத்தி. அமித்ஷா கரூர் பொதுக்கூட்டம் 41 மரணம், இது சிபிஐ வழக்காக எப்போது வேண்டுமானாலும் அவர் திகாருக்கு போகப்படலாம். தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு மாநில அரசு இன்று வரை அது கேரவன் ஓட்டுநரை கூட கைது செய்யப்படவில்லை. ஏன்? இவர் அரசியலுக்கு தேவைப்படுவார். இப்பொழுது திமுக என்ன சொல்லுது? தனியாக நில்லுங்கள், அதிமுகவோடு அமித்ஷாவோடு கூட்டணியே சேராதீர்கள், உங்களுக்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம், நீங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சியான நாங்கள் எதிர்கட்சி. இந்த டைலாக திமுக சொல்லுகிறது. ஏன்? விஜய் தனியாக நின்றால் திமுக வெற்றி பெறும், அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அமித்ஷாவை பொறுத்தவரை சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பாஜக அமித்ஷா கும்பல் எப்பொழுதுமே தேவைப்பட்டால் அந்த கோப்புகளை தூசு தட்டி எடுப்பார்கள். தன்னோடு இருந்தால் அது தூசோடு இருக்கும். இப்பொழுது தூசு தட்டி எடுக்கப்பட்டு அது எப்போது வேண்டுமானாலும் பாய்கிற நிலையில் வைத்திருக்கிறார்கள். ஏன்? இவர் நமக்கு தேவைப்படுவார். 10ஆம் தேதி சம்மன் போயிட்டு வந்திருக்கார். அப்போ அதிகாரிகள் தொடர்ந்து சந்திக்கிறார்கள் விஜய. அத்தனை பேருக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் ஒரு பெரிய முதலமைச்சர் நாற்காலி இதுவரை அவர் பார்த்ததே இல்லை. சினிமாவில் கூட பார்த்திருக்கார். சரி, சட்டமன்றத்துக்கு போயிருக்காரா? போகவே இல்லை. நாடாளுமன்றத்தை பார்த்திருக்காரா? சினிமாவில் பார்த்திருக்காரு. இதுதான் விஜயுடைய அரசியல். ஆனால் அமித்ஷாவும் எடப்பாடியும் திமுகவும் சட்டசபையே உருவாக்குவார்கள், நாடாளுமன்றத்தையே உருவாக்குவார்கள், அரசியல் சாசன சட்டத்தை பலமுறை திருத்தி இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக இருக்கிறது. அடுத்து திரிஷா கத்தி. சங்கீதா லண்டன் குடியுரிமை பெற்றவர், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்துள்ளவர். விஜய் இந்திய குடியுரிமை பெற்றவர். அதன் காரணமாக இந்திய சட்ட தன்னை கட்டுப்படுத்துகிறது, விஜயை கட்டுப்படுத்துகிறது என்ற காரணத்தினால போய் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார். ஆனால் விஜய் தான் குற்றவாளி, சங்கீதா குற்றம் சாட்டுகிறார். ஆனா பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற சங்கீதா இன்னொரு வழக்கு லண்டனில் தாக்கல் செய்ய போகிறார். ஏன்னா
சங்கீதா பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே எங்க? லண்டன்ல. பிரிட்டிஷ் சட்டம் கடுமையான சட்டம், அதை யாரும் வளைக்கவே முடியாது. வளைக்க போனால் வளைந்து விடுவார்கள். ஆங்கிலேய சட்டம் வளைக்கவே முடியாது. அப்போ அங்கு ஒரு புகாரை கொடுத்தால் அந்த எப்பொழுது வேண்டுமானாலும் விஜயை தாக்கக்கூடும். விஜய் ஐரோப்பா நாடுகளையே மறந்துவிட வேண்டும். லண்டன் பக்கமே போக முடியாது. பல கோடிகளை வைத்திருக்கிற விஜய் ஐரோப்பா நாட்டை மறப்பது என்பது அவரு மிகப்பெரிய இழப்பு. இவ்வளவு பெரிய கத்திகளை யார் வைத்திருக்கிறார்? 2 கத்திகள் தூங்குகிறது. இந்த 2 கத்திகளிலும் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போய் என்ன ஆகணும்? உதவி கேட்கணும், சரண்டர் ஆகணும். எங்க போவார்? இப்போ அவருக்கு தெரிந்த ஒரே ஆளு இங்க திரிஷா, அங்க அமித்ஷா. திரிஷா பகிரங்கமா அவரை ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, கல்பாத்தி அகோரம் கல்யாணத்துக்கு. சங்கீதாவிடம் இருந்து பிரித்து திரிஷா கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் விஜய. அப்போ இந்த 2 சிக்கலான சூழலை சந்திப்பதற்கு பவன் கல்யாண் ஆலோசனை சொல்லுகிறார். நீ துணை முதலமைச்சராக இருக்க, உன் பக்கம் யாரும் வரமாட்டான். இப்ப நான் துணை முதலமைச்சராக இருக்கேன் ஆந்திராவில். என்னை பார்த்தா அரசு அதிகாரிகள், நீதிமன்றம் எல்லாம் தன்னை பெரிய ஒரு புகழும் பெயரும் இருக்கிறது. அப்போ அதிமுக கூட்டணியில், பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தால் டெல்லியிலும் செல்வாக்கு, மாநிலத்திலும் செல்வாக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் வராது. எங்க அண்ணன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார். சட்டமன்றம், பாராளுமன்றம் காங்கிரஸே பரபரப்பா பேசுது. இப்ப என்ன ஆனாருன்னே தெரியல. பல நடிகர்கள், கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப அறிவாலயத்துல துண்டை போட்டு அங்க படுத்திருக்காரு. என்ன ஆனாருன்னே தெரியல. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சார், டி ராஜேந்தர் ஆரம்பிச்சார், பாக்யராஜ், இப்படி பல பேர் ஆரம்பிச்சு கட்சி என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா கரூர் சம்பவம் என்பது மாநில அரசும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு, மத்திய அரசு சிபிஐயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இத மாநில அரசும் எப்பொழுது வேண்டுமானாலும் தூசு தட்டும், மத்திய அரசும் தூசு தட்டும். அவர்கள் எதை செய்தாலும் நீ தாக்கு பிடிக்க முடியாது. சினிமா சிலையில் வேணா அடைபட்டு கிடப்பாய், நிஜ ஜெயிலுக்கு போனேன்னா கட்சியை நீ இருந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும், இருந்தா தான் தொண்டர்களை காப்பாற்ற முடியும். திகார் ஜெயிலில் ஒரு 3 மாசம் போட்டு வெளியே வருகிற பொழுது நான் விஜய்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டான். ஏன்? உடம்பெல்லாம் அவர் நீங்க 24 மணி நேரமும் அவரை கண்காணிக்கக்கூடிய, அதாவது டயட்டீஷியன், என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாமே அவருக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு ஒரு மருத்துவர் கூடவே இருக்கு. உடம்பு ஓட்டக்கூடாது, உடம்பு குறைஞ்சிடக்கூடாது. அப்படி அந்த இளமை 51 வயசுக்கு விஜய் ஒரு 25 வயசு இளைஞனை போலவே அந்த உடலை பராமரிப்பதற்கான ஒரு பெரிய நிபுணரே கூட இருக்காரு. திகார் ஜெயில போனா அச்சடிச்ச களி, அவுன்ஸ் குழம்பு, நெடக்கண கொட்டை இதெல்லாம் கொடுப்பான். இதெல்லாம் சாப்பிட்டா விஜய் என்ன ஆவாரு? மாறி போவார். இப்ப இதெல்லாம் விஜய்க்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் கேட்ட விஜய், நான் என்ன செய்வது, ஆலோசனை சொல்லுங்க. அங்க மோகன்லால் ஆலோசனை சொல்றாரு, எங்க திருவனந்தபுரத்துல. இங்க ஆந்திராவுல யோசனை சொல்றாரு. 2 யோசனைகளையும் இப்ப அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி, பிஜேபி அதிமுக கூட்டணியில துணை முதலமைச்சர் ஆயிரு. எடப்பாடி கட்சிக்கு சீட்டு தர, எம்எல்ஏ ஆகிங்க, எதிர்கட்சி தலைவர் ஆகுங்க, துணை முதலமைச்சர் தர மாட்டேங்கிறார். இப்ப எதிர்கட்சி தலைவரா துணை முதலமைச்சரா, இந்த தடுமாற்றத்துலதான் விஜய் இருக்கார். விஜய் கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானால் பாஜக உடனே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. இதுக்காகத்தான் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள் எப்படி இப்ப ஈரான் தயார் நிலையில் வச்சிருக்கான், அதே போல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் விஜயனுடைய உறுதி குலைந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது. இப்போ வேறு வழி. இப்ப எடப்பாடி அமித்ஷா பார்த்து சொல்றாரு, நீங்க வந்ததுனால எங்க எல்லா பேரும், எங்க எல்லா கூட்டணியும் வெளியே போயிடுச்சு. பாஜக உள்ள வந்த பிறகு முஸ்லிம்கள் வெளியேறி விட்டார், கூடவே யாரும் இல்லை.
பாஜக உள்ளவங்களால கம்யூனிஸ்ட் எடப்பாடியோடு பேச மறுக்கிறார்கள். பாஜக வந்ததுனால வேல்முருகன் வரவே மாட்டேங்கிறாரு. வருந்தி வருந்தி கூப்பிட்டு எத்தனை சீட் தரனாலும் வரமாட்டேங்கிறாரு. சிறுத்தை வரமாட்டேங்குது. பாஜக பாமக 2 பேரும் இருந்தால் சிறுத்தை வராது. இப்ப 5 பேர் திமுக கூட்டணியில் போய் சேருவதற்கு நீங்க தான் காரணம். பாஜக தான், அமித்ஷாவும் தான் காரணம். ஆகையால் தேர்தல் முடிந்து அழிந்து போவதற்கு தேர்தலுக்கு முன்னாலே அழிஞ்சு போறேன். உங்க சாவகாசமே வேண்டாம், உங்க கூட்டணியே வேண்டாம். இந்த நிலைக்கு யார் வந்துட்டா? எடப்பாடி வந்து விட்டார். வந்து விட்ட பிறகு இப்ப என்ன ஆக போகுது? அமித்ஷாவுக்கு இருக்கிற ஒரே வேலை, எப்படியாவது விஜயை இந்த இந்திய கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஒரே கல்லில் 3 மாங்காய். ஒண்ணு திமுக தோத்து போக வைக்கணும், விஜய் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுல பாஜக அதிகாரத்துக்கு வரணும். ஒரு 20 எம்எல்ஏ வந்தா அடுத்து அது 40 ஆகும். அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே வேலைகளை அமித்ஷா ஆரம்பிச்சிருவார். இப்படியான பல திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பல செங்கோட்டை அதிமுகக்குள்ள தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்ற பல பேர் செங்கோட்டை வேஷம் போட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டியது. 10% ஓட்டு வேணும். 10% ஓட்டு யார்கிட்ட இருக்கு? விஜயிடம் இருக்கிறது. அப்போ இந்த விஜயை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் ஆட்டமே ஆரம்பம். திமுக ஆட்டம் க்ளோஸ், அதிமுக ஆட்டம் ஸ்டார்ட், அமித்ஷா ஆட்டம் ஆரம்பமாகும். இத்தனைக்கும் யார் காரணம்? விஜயை பெரிய எதிர்பார்ப்பில் இந்த அனைத்து கட்சிகளும். திமுக தனிச்சு நிலுங்குது, அதிமுக கூட்டணிக்கு வாங்குது, அமித்ஷா இதுல இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்க. இப்ப இவ்வளவு அரசியலும் விஜயை நோக்கித்தான் ஏறக்குறைய 2 மாத காலமாக நகர்கிறது. இந்த கூட்டணி முடிவு செய்வது விஜயா அமித்ஷாவா? யார் பெரியவர்? பல கூட்டணிகளை முடிவு செய்தவர் அமித்ஷா. தமிழ்நாட்டில் விஜய் கூட்டணியும் முடிவு செய்வார். இதுதான் இன்றைய அரசியல் சூழல். இப்போ இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.